அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஸ்டாஃப் வாண்டட். நம்ம சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ஸ்டாஃப் வந்து வாண்டடா இருக்கு. ஸோ என்னென்ன கோர்சஸ்க்கு வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போய்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, நான் அதை வச்சு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நான் வந்து படிச்சுக்கிட்டே ஒரு இன்கம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா பொது தமிழ் ஆகட்டும், இல்ல கணிதம், பொது அறிவியல், யூனிட் 8 and 9, ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அதை என்னால வந்து டெலிவர் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்க முடியும், அஸ் அ மென்டாரா என்னால இருக்க முடியும், அஸ் அ கண்டென்ட் டெவலப்பரா என்னால இருக்க முடியும் அப்படின்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சினாலும் சரி, இல்ல வந்து பேங்கிங்னாலும் சரி, இல்ல எஸ்எஸ்சி ரயில்வேல ரீசனிங், ஜிகே, ஜிஎஸ், இங்கிலீஷ் நீங்க சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டாஃப்ஸ் வந்து அவைலபிள், வேகன்சி அதிகமா இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் லொகேஷன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல தான் இருக்கும். நீங்க வந்து வெளி அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க வந்து தங்கி ஜாப் வேலை பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதேமாரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. யாராவது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி @gmail.com அப்படின்ற அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் உங்களோட ரெசியூம்ஸை. அப்படி இல்லைனாலும் கூட அப்ளிகேஷனோட லிங்க், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து நான் வச்சுருக்கேன். அதேமாரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வச்சுருக்கேன், அட் த சேம் டைம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் எடுப்போங்கிறது கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, அதை கெயின் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது, நான் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ வாண்டட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெமோ கிளாஸஸ் இருக்கும். அந்த டெமோ கிளாஸஸ்ல வந்து எங்களோட ஹெச்ஆர் டீம், எங்களோட ரெக்யூமெண்ட் டீம் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க. அவங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்னு இருந்தாங்கன்னா, அடுத்த ஃபர்தரா உங்களுக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களோ அதை பண்ணி உங்களுக்கு வந்து as soon as எவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஆகட்டும், இல்ல கண்டென்ட் டெவலப்பர் ஆகட்டும், அது எல்லாமே பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் நான் எடுத்து தருவேன் சார் அப்படின்னாலும் ஓகே தான், இல்ல கிளாஸஸ் எடுத்து கொடுப்பேன் சார் அப்படின்னாலும் ஓகே தான். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்க அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து ஃபர்தரா நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கூகுள் ஃபார்ம்ங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், இப்போதைக்கு கரண்டாக இருக்கிற உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பின்கோட் மட்டும் கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஃபர்தராக உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர், ஃபீமேல், மெயில் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதர்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட அஃபிஷியலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மெயிலோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணுமோ அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடியில் தான் கொடுப்போம். ஸோ அதனால ஒரு ஆக்டிவான ஒரு மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா, 6 மாதம் போயிருக்கேன், இல்லை 1 இயர் வரைக்கும் போயிருக்கேன், இல்லை 1 இயர் to 2 இயர்ஸ் போயிருக்கேன் சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை மோர் தென் 2 இயர்ஸ்னாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃப்ளோ, உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஈவன் ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. நீங்க கோர்சஸ்ல என்ன கோர்ஸ், இப்போ வந்து நீங்க யூபிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கிளிக் பண்ணலாம், இல்ல யூபிஎஸ்சி இல்ல டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? ஸோ இல்ல எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐபிசி எதுனாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நீங்க வந்து மல்டிபிள் நிறைய சப்ஜெக்ட், இப்போ தமிழும் நான் எடுப்பேன் சார், மேக்ஸ் எடுப்பேன், சயின்ஸ் எடுப்பேன் சார், எக்கனாமிக்ஸ் எடுப்பேன், பாலிட்டி, ஐஎன்எம் எடுப்பேன், ஹிஸ்டரி எடுப்பேன் அப்படின்னா நீங்க எது எது உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நீங்க வந்து எது நல்லா எடுப்பீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க டிக் பண்ணிட்டு, ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கடைசியில வந்து நீங்களோட கிளாஸ், உங்களோட கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எடுப்பீங்களா இல்ல இங்கிலீஷ் எடுப்பீங்களா, இல்ல போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எடுப்பீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணலாம். பைலிங்குவல் எடுப்பேன் அப்படின்னாலும் ஓகே தான். அப்புறம் பார்த்து உங்களோட ரெசியூமோட பிடிஎஃப் வந்து ஒன்லி பிடிஎஃப் தான் எங்களுக்கு வந்து அவைலபிளா. ஏன்னா வந்து வேர்டில் கொடுத்தாங்கன்னா அது வந்து அலைன்மெண்ட்லாம் கொசமுசான்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால பிடிஎஃப் ஃபார்மெட்ல உங்களுக்கு இன்கேஸ் நீங்க வேர்ட் ஃபைல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்ட் ஃபைல இருந்து அலைன் பண்ணிட்டு நீங்க வந்து பிடிஎஃப்க்கு மாத்திட்டு அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட ரெசியூம்ஸை. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அது மட்டும் ஒன்று அப்ளை பண்ணிட்டு
அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரிட்டீரியா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா எங்களோட டீம் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு எப்போ டெமோ கிளாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். டெமோ கிளாஸ் கோயம்புத்தூர்ல நடக்கும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து கண்டென்ட் டெவலப்பராக நான் வந்து கொஷின்ஸ் நான் வீட்டில இருந்து எடுத்து கொடுப்பேன் சார் அப்படின்னாலும் ஓகே தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். கண்டென்ட் டெவலப்பர் வந்து ஆன்லைன் ஒர்க்கிங்காக இருக்கும். அதர்வைஸ் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கிளாஸஸ் மட்டும் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, கிளாஸஸ் முடிச்சுட்டு ஆஃப்லைனில் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி பே ஸ்கேல் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வேலை பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். மறக்காமல் யாராரு, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ ஆல்.